எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு வாழைப்பத்தி சிரிச்சம்பல் செய்து காட்ட போகிறேன். வளமையாக வீடுகளில் வாழைப்பதி வர இல்லாட்டி வாழைப்பதி கறி தான் வைக்கிறது. அதை உடம்புக்கு நல்லதுன்னு தான் எல்லோரும் சாப்பிட்றது. ஆனால் விரும்பி சாப்பிட மாட்டேன். நீங்கள் இந்த முறையை செய்து கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவேன். இந்த வாழைப்பத்தி சிரிச்சம்பலை இந்த மகளோட படிக்கிற சிங்கள ஃப்ரெண்ட் ஒரு ஆள் செய்து வந்து கொடுத்தவ. அவளுக்கு நல்லா பிடிச்சி கொண்டது. அப்போ அவள் என் அம்மாட்ட ரெசிபி கேட்டு எடுத்தவ. நாங்கள் 2-3 முறை செய்து பார்த்துட்டாங்க, நல்லா இருந்தது. உங்களுக்கும் செய்து காட்டுறேன், நீங்களும் செய்து பாருங்க. இப்போ நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். அதுக்கு முதல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவ சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோவை பாருங்க. பம்பாவங்க சின்ன சின்ன விட்டோடும், மற்ற கருவாவும் மேலமும் கராம்பும் கொஞ்சம் கொஞ்சம் போடுறது, கம்பையும் கருவேப்பிலையும் உப்பு சீனி பழப்புளி தனி மிளகாய்த்தூள். இது வாழைப்பத்தி உடைச்சி வச்சுருக்கிறோம். வெளியால் 2-3 மடல் போடக்கூடாது. அதே மாதிரி உள்ளான அந்த வெள்ளையாக கிடக்கிறதும் போடக்கூடாது. போட்டால் அந்த வாழைப்பத்தி சம்பள ருசியை கெடுத்து போடும். இப்போ நான் வெட்டி காட்ட போகிறேன். இப்படி சின்ன சின்ன வெட்டணும், மெலிசாக வெட்டணும். இப்போ வாழைப்பத்தியெல்லாம் வெட்டியாச்சு. இனி அடுப்பை மூட்டி சட்டியை வைப்போம். சரி, சட்டியை ஆஞ்சிடுது. எண்ணெயை விடுவோம். தேங்காய் எண்ணெய் விடுறேன் நான். இது எண்ணெய் கொதிச்சிடுது. கருவேப்பிலையும் கம்பையும் போடுவோம். மீன் வெட்டின வாழைப்பத்தியை போடுவோம். சரி, நாங்கள் வெங்காயத்தையும் போடுவோம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி அரைச்சி வச்சுருக்கிறேன், அதை விடுவோம். தேவையான உப்பையும் போட்டு மூடிவிடும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சுது. நாங்கள் மூடியை திறந்து தட்டி வச்ச கருவா ஏலம் கராம்பை போட்டு திரும்பவும் மூடி வைப்போம். இப்போ மூடி வச்சு 5 நிமிஷம் ஆச்சுது. நாங்கள் மூடியை திறந்து விடுவோம். இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி நிற்கிது. இந்த தண்ணி வற்ற நாங்கள் தனி மிளகாத்தூளை போடுவோம். பாருங்க, நல்லா தண்ணி வற்றிட்டு நாங்கள் தனி மிளகாத்தூளை போடுவோம். நாங்கள் 2 தேய்க்கு போட போகிறோம். உங்களை காரத்துக்கு ஏற்றதாக போடலாம். சீனியையும் போடுவோம். 2 தேய்க்கிற சீனி நாங்கள் போடுவோம்.
உங்களுக்கு இனிப்பு குறைய விருப்பம் வேண்டாம், இனிப்பை குறைச்சிட்டு போடலாம். கூட போட விருப்பமானதை கூட போடலாம். இனி 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விட்டு இறக்கினால் வாழைப்பத்தி சீனி சம்பல் ரெடி. இங்கே பாருங்க, இதுதான் வாழைப்பத்தி சீனி சம்பல். நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்க. மீண்டும் ஒரு காணொளி சந்திப்போம்.